அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு தேர்தல் முடிந்துவிட்டது. வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெற உள்ளது. இப்பொழுது மக்கள் அமைதியாக முடிவுக்காக காத்திருக்க வேண்டிய நேரம். ஆனால் ஒரு கட்சியின் தொண்டர்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதும், வெறி கொண்டு என் தலைவர் ஜெயிக்காவிட்டால் தற்கொலை செய்து கொள்வேன் என்று கூறுவதும் தமிழ்நாட்டில் இப்பொழுது அதிகரித்து வருகிறது. ஒரு கேள்வி எழுகிறது: நாம் தலைவரை தேர்வு செய்கிறோமா அல்லது தலைவரை வழிபடுகிறோமா? ஜனநாயகத்தில் யாரும் கடவுள் இல்லை, யாரும் ராஜா இல்லை, யாரும் நிரந்தர தலைவரும் இல்லை. மக்கள்தான் உயர்ந்தவர்கள். தலைவர்கள் மக்கள் சேவைக்காக தேர்வு செய்யப்படுகிறார்கள். 5 வருடம் வேலை செய்தால் மீண்டும் வாய்ப்பு, வேலை செய்யவில்லை என்றால் மாற்றம். அதுதான் ஜனநாயகம். ஆனால் ஒருவர் மீது கண்மூடி நம்பிக்கை வைத்து விட்டால் அது ஜனநாயகத்திற்கு ஆபத்தாக முடியும். திரைப்படத்தில் ஹீரோவை ரசிப்பது வேறு, அரசியலில் தலைவரை தேர்வு செய்வது வேறு. திரைப்படத்தில் ஹீரோ எப்பொழுதும் ஜெயிப்பார். ஆனால் அரசியலில் முடிவை மக்கள்தான் தீர்மானிப்பார்கள். சிலர் என் தலைவர் தோற்றால் நான் உயிர் விடுவேன் என்று பேசுவது மிகப்பெரிய தவறு. ஒரு தலைவர் உங்கள் வாழ்க்கையை விட பெரியவர் அல்ல. உங்கள் குடும்பம், பெற்றோர், குழந்தைகள், எதிர்காலம், இதுதான் முதன்மை வகிக்க வேண்டும். இன்றைய சமூக ஊடக உலகில் ஒரு வீடியோ, ஒரு ரீல், ஒரு உணர்ச்சி பேச்சு உடனே வைரலாகி விடுகிறது. அதை பார்த்து சிலர் மேலும் உணர்ச்சி வசப்படுகிறார்கள். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், அரசியல்வாதி தோற்றாலும் வாழ்வார், கட்சி தோற்றாலும் மீண்டும் போட்டியிடும். ஆனால் உங்கள் வாழ்க்கை ஒரு முறைதான். ஒரு தலைவருக்காக உயிர் கொடுப்பது வீரமல்ல, உங்கள் குடும்பத்துக்காக வெற்றி பெறுவதுதான் வீரியம். ஒரு உண்மையான தலைவர் என்ன செய்வார்? ரசிகர்களை அமைதிப்படுத்துவார், வன்முறைக்கு எதிராக பேசுவார், தேர்தல் முடிவை ஏற்க சொல்லுவார், சட்டத்தை மதிக்க சொல்லுவார், உணர்ச்சியை விட அறிவை கற்றுத்தருவார். தலைவர் என்பது மக்கள் உணர்ச்சியை எரிப்பவர் அல்ல, அதை கட்டுப்படுத்துபவர். தம்பிகளே, தங்கைகளே, ஒரு நடிகரை நீங்கள் நேசிக்கலாம், ஒரு தலைவரை ஆதரிக்கலாம், ஒரு கட்சிக்காக வேலை செய்யலாம். ஆனால் உங்களை நீங்கள் இழக்கக்கூடாது. குடும்பத்தை அழிக்காதீர்கள், தவறான முடிவுகள் எடுக்காதீர்கள். சண்டை, தற்கொலை, மிரட்டல், வெறுப்பு இவையெல்லாம் தீர்வு ஆகாது. மே 4ஆம் தேதி யார் ஜெயித்தாலும் தமிழ்நாடு தோற்கக்கூடாது. யார் ஆட்சிக்கு வந்தாலும் மக்கள் அமைதியாக இருக்க வேண்டும். தலைவர்களை மதியுங்கள், ஆனால் வழிபடாதீர்கள். கேள்வி கேளுங்கள், கொள்கையை பாருங்கள், வேலையை மதியுங்கள். அரசியல் என்பது சேவை, ரசிகர் மன்றம் அல்ல. சம்பந்தப்பட்ட கட்சியின் தலைவருக்கு ஒரு வேண்டுகோள்: உங்கள் ரசிகர்களை, தொண்டர்களை நல்வழிப்படுத்துங்கள். இல்லையென்றால் தமிழகம் இதுவரை பார்த்திராத காட்சிகளை காண நேரிடும். நன்றி, வணக்கம்.